ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாஷ்னேயஷ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இந்தியன் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி லிமிடெட் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம நம்மளுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம ஒரு சேவிங்ஸ் பிளானை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை zenreviews.online. இதுதான் அந்த சைட்டு. இந்த சைட்டில் நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் நிறைய பொருட்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த பொருள் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் இதிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியன் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி லிமிடெட், ஷார்ட்டாக ஐசிசிஎஸ்எல்னு சொல்லுவாங்க. இந்த ஐசிசிஎஸ்எல் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே ரன் ஆகிட்டு இருக்கு. மத்திய கூட்டுறவு துறையின் கீழ் பன்மாநில கூட்டுறவு சங்க திருத்த சட்டம் 2002 படி 1998 முதல் இந்தியன் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி செயல்பட்டு வருகிறது. சரிங்களா? இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதிலே கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா MSCS/CR/77/98. இந்த நீங்கள் அப்படியே க்ரோமில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சொசைட்டி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வரும். ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா LIC, ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நிறைய ஆடு ப்ரமோட்லாம் பண்ணுறதுனால எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க. இதில் ஜாயின் பண்ணி அவங்க ப்ரமோட் பண்ணுறதுனால மட்டுமே இது எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? இது சேஃப் அண்ட் செக்யூரிட்டி. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இது பெங்களூரை அட்மின் ஆஃபீஸ் இருக்குது. பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படுது. அட்மின் ஆஃபீஸ் பெங்களூரில் இருக்குது. அண்ட் ரீஜனல் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா திரிஷூர், கேரளாவில் இருக்குது. மொத்தம் ஒரு 7 ஸ்டேட்ஸில் இது ரன் ஆகிட்டு இருக்குது. இது ஸ்டார்ட் ஆகி மொத்தம் 26 வருஷம் ஆகுது. சரிங்களா? இது 26வது வருஷம் நடந்துகிட்டு இருக்குது. மொத்தம் 7 ஸ்டேட்ஸில் இருக்குது. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் 9 இடத்துல இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, மதுரை, விருதாச்சலம், சேலம், மார்த்தாண்டம், கூடலூர், திருநெல்வேலி, கிருஷ்ணகிரி, திருச்சி அண்ட் புதுச்சேரியிலையும் இருக்குது. சரிங்களா? அதை இல்லாமல் வேறு எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னாக்கா, தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் நான் சொல்லிட்டேன். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, புதுச்சேரியும் சொல்லிட்டேன். அண்டு யூனியன் பிரதேசம் சில்வாசா அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை இடத்துல இந்த ஐசிசிஎஸ்எல் சொசைட்டி இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். இதில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் இதை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சொன்ன அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் க்ரோமில் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. அதில் விரிவாக பார்த்துக்கலாம் நீங்கள். இப்போ நம்ம ஆர்டி பிளானை பற்றி பார்க்கலாம். ரெக்கரிங் டெபாசிட்னு சொல்லுவோம். இதில் மொத்தம் 5 பிளான் இருக்குது. அந்த 5 பிளான் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட், டப்ளிங், ஆர்டி அதான் ரெக்கரிங் டெபாசிட், அண்டு மந்த்லி இன்கம் அண்ட் NVYன்னு சொல்லிட்டு மொத்தம் 5 இருக்குது. நம்ம இன்றைக்கி ஆர்டியை பற்றி பார்க்கலாம். இதில் மினிமம் 500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? 500 ருப்பீஸ்லேருந்து இதில் ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளோ வேணாலும் நம்ம இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட இன்கம்மை பொறுத்து நம்ம எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பார்த்துக்கலாம். டெபாசிட்டர் கேன் சூஸ் பிளான் ரேங்கிங் ஃப்ரம் 1 year to 7 years. இது பார்த்திங்கன்னா மெச்சூரிட்டி டைம் பார்த்திங்கன்னா 7 years. மொத்தம் நீங்கள் 7 வருஷம் இதில் அமௌண்ட்டை நீங்கள் கட்டணும். சரிங்களா? இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 9.5%. 7th இயர்ஸில் பார்த்திங்கன்னா 12.5%. அதாவது சீனியர் சிட்டிசனுக்கு இதில் 5% எக்ஸ்ட்ரா. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 9 to 12. அந்த 0.5ங்கிறது பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 0.5 எக்ஸ்ட்ரா 12.5 வரும். சரிங்களா? நீங்கள் இதில் பேமெண்ட்டை எத்தனை விதமாக வேணும், அதாவது மந்த்லியா, குவார்ட்டர்லியா, ஹாஃப் இயர்லியா, அந்த மாதிரி இல்லை இயர்லி ஒன்ஸ், அந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் பேமெண்ட்டை நீங்கள் பண்ணிக்கலாம். அது உங்களோட இன்கம்மை பொறுத்து. சரிங்களா? ஸோ இதில் நம்ம மினிமம் 500லேருந்து எவ்வளோ வேணாலும் பே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இதில் பாருங்கள், ஒவ்வொரு வருஷமும் அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இயர் நான் காட்டுறேன்.
இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு 1000 rupees நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 12,000 வரும். சரிங்களா? 12,000 அந்த 1 year கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து 12,000. உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா 12,623. சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 12,656. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும். அடுத்தது செகண்ட் இயர் பார்க்கலாம். இதுவே செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதே வந்து ஒரு 1000 rupeesக்கு உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24,000 வரும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26,610. இது சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 26,746. சரிங்களா? தேர்ட் மந்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அதே 1000 rupeesக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் 36,000. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். 10% இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 42,318. 10.5 வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கு அவங்களுக்கு 42,644 அந்த மாதிரி வரும். அடுத்தது வந்து ஃபோர்த் இயர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 11% ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து இந்த இமேஜஸ் மட்டும் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா 10.5. ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா 11%. ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்கன்னா 11.5. 5ம் 6ம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா 11%. ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்கன்னா 11.5%. சிக்ஸ்த்து வந்து பார்த்திங்கன்னா 12%. செவன்த்து வந்து பார்த்திங்கன்னா 12.5%. சரிங்களா? செவன்த் இயர் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1000 rupeesக்கு உங்களுக்கு வந்து டோட்டல் வந்து நம்மளுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டு 84,000. 84,000ல் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டோட எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1,32,963. இதுவே சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 1,35,513. சரிங்களா? இதுதான் வந்து நம்மளுக்கு 7 இயர்ஸ்க்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு. இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுலேயுமே இந்த அளவு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்காது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்ஐசிலையும் சரி இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் சரி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்காது. இதில் தான் வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்மளுக்கு பர்சனல் லோன் எல்லாம் கிடைக்கும். இதில் வந்து எல்லாருக்குமே பர்சனல் லோன் கிடைக்காது. இதில் பர்சனல் லோன் கிடைக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் யார் எந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இதில் நம்மளுக்கு லோன் கிடைக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா செக் லீஃப் கண்டிப்பாக வேணும். சரிங்களா? நார்மல் பீப்புளுக்கெல்லாம் இதில் வந்து அதாவது இதில் எந்த ஸ்கீம்லேயும் ஜாயின் பண்ணாத இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதில் லோன் கிடைக்காது. செக் லீஃப் வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இதில் வந்து பர்சனல் லோனும் நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? அடுத்த பிளானை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். யாராவது இதில் நீங்கள் அந்த எந்த ஸ்கீம்லையாவது ஆர்டி ஸ்கீமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் இதில் வந்து 2 இயர்ஸாக இருக்கேன். நானும் வந்து ஆர்டி பிளானில் இருக்கேன் அண்ட் எஃப்டிலையும் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக தெரியுது. நீங்களும் வந்து உங்களோட சேவிங்ஸை இதில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.